ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி டுடே அனலைஸ் பார்க்கலாம். அதாவது பிடிசி வந்து ஆல் லிக்விடிட்டி வந்து கலெக்ட் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மூவ்மெண்ட்டு பம்ப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேட்டிக் வந்து ஒரு புல்லிஷ் நோக்கி போயின்னு இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சில்லி டோக்கன் பற்றி, சில்லி காயினை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஷிப்பு, முக்கியமான ஷிப்பு வந்து பம்ப் ஆகுமா எப்படி அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதிலே ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராம்லேயே போட்டுட்ருக்கேன். ஸோ டெலகிராம் வந்து மஸ்ட்டு. நிறைய அப்டேட் வந்து மோஸ்ட்லி டெலகிராம் தான் போடுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிடிசி அனலைஸ் பார்த்துலாம். சரி, இப்போ வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா 43,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ கரண்ட்டாக எந்த நிலைமையில் இருக்குதுன்னா, பிடிசி வந்து ஒரு லிக்விடேஷனுக்காக வந்து கீழே வந்து நல்லா வந்து லிக்விடேட் எடுத்துட்டான். பிகாஸ் வந்து இந்த ரீஜன் லெவலில் லிக்விடேட் எடுத்துட்டான். இந்த ரீஜன்னா 41,800 ரீஜன் லெவலில், அதுக்கு கீழே உள்ள சப்போர்ட் கீழே உள்ள லிக்விடேஷன் வந்து எடுத்துட்டான். ஸோ அந்த விக்கு தான் நீங்கள் இங்கே பார்க்குறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேலே தான் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு, அதிக சான்ஸ். பிகாஸ் என்னென்னா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேலே பாருங்கள், ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கும் பாருங்கள். இந்த பாக்ஸ் தான் வந்து லிக்விடேஷன் பாக்ஸு. சரிங்களா? இந்த பாக்ஸுக்கு மேலே நிறைய லிக்விடேஷன் இருக்குது. பிகாஸ் வந்து பாருங்கள், நீங்களே பாருங்கள், மேலே வந்து ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன், செகண்ட் ரிஜெக்ஷன், தேர்டு, ஃபோர்த்து, எத்தனை ரிஜெக்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு பிடிசி. சரிங்களா? 4Oவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் மேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லிக்விடேட் எடுக்காமல் அவன் கீழே வரமாட்டாங்க. சரிங்களா? இந்த லிக்விடேட் எடுக்காமல் அவன் ரொம்ப கீழே வரமாட்டான். அவன் இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் பண்ணி இங்கே கீழே வந்ததுக்கு காரணம் இந்த லிக்விடேட் எடுக்கிறதுக்காக கூட ரீசன் எடுக்கலாம். சரிங்களா? இந்த லிக்விடேஷன் இப்போ எடுத்துட்டான். பிகாஸ் வந்து இந்த பாருங்கள், லிக்விடேஷன் எடுத்துட்டான். விக் விட்டுருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட. ஸோ இந்த சப்போர்ட் கீழே உள்ள லிக்விடேஷன் வந்து எடுத்துட்டான். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து பிடிசி வந்து பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்பலாம் டம்ப்லாம் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் வந்து மேலே லிக்விடேஷன் எடுக்கவே கிடையாது. மேலே ஹெவியான இங்கே இருக்கிற லிக்விடேஷனோட இந்த மேலே பார்த்தீங்களா, பிகாஸ் வந்து இந்த 46 ரீஜனில் ஏகப்பட்ட லிக்விடேஷன் இருக்குது. ஸோ லிக்விடேஷன் எடுக்காமல் அவன் கீழே வரவே மாட்டான். அப்படி வந்தாவதுங்க ஏகப்பட்ட பேர் வந்து ப்ராஃபிட்டில் நிற்பாங்க. பிகாஸ் வந்து ஹெவியான பம்ப்பு, பிடிசி வந்து ஹெவியான ஒரு பம்ப்பு. ஸோ இந்த பம்புக்கு மேலே மேக்ஸிமம் வந்து பிடிசி வந்து பம்பாகினே வந்து பம்ப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து டம்ப் நடக்கிறதுக்கு கூட நான் வாய்ப்பு இருக்குன்ற ரீசனில் வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஷார்ட் வந்து இவன் இவ்வளோக்குள்ள வந்தது, இந்த அளவுக்கு வந்த ஷார்ட்டுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் இருக்கும். பட் வந்து இங்கே அவங்க வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக லிக்விடேஷன் இன்னமும் இருக்குது. அதனால் பிடிசி வந்து கண்டிப்பாக இந்த லிக்விடேஷன் உடைக்கிறதுக்கு மேலே போவான். பிகாஸ் வந்து இந்த 46 ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 46 ரீஜனில் லிக்விடேஷன் உடைக்கிறதுக்கு கண்டிப்பாக மேலே போவான். அப்படி மேலே உடச்சிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தால் மட்டும்தான் பிடிசி வந்து ஃபர்தராக நல்ல ஒரு ஃபால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பட் இப்போவே வந்து ஒரு ஃபால் நடக்க கரண்ட் பொசிஷன்லேருந்து கீழே வந்துடுமா அப்படின்னா வரத்துக்கு வந்து ரொம்ப சான்ஸு கம்மி. சரிங்களா? ஏன்னா லிக்விடேஷன் இருக்குது, உடைக்காமல் வரமாட்டான். ஓகேங்களா? உடைக்கிறதுக்காக கண்டிப்பாக மேலே போவான். அந்த லிக்விடேஷன் உடச்சிட்டு லிக்விடேஷன் 46 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அது கண்டினியூ புல்லிஷாக நடக்கும். இல்லைன்னா வந்து 46 லிக்விடேஷன் உடச்சிட்டு கீழே ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது லிக்விடேஷன் எடுத்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்து ஃபர்தராக ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு பிடிசி வந்து ஒரு மேஜரான ட்ராப்புக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு கன்சல்டேஷன் பீரியடில் தான் நடக்கும். அப்படியே பார்த்தா கூட மேக்ஸிமம் இங்கே வருமானா கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டு கீழே லைட்டாக அப்படி வந்துட்டு கூட மேலே போகலாம். எப்படின்னா நிமிஷம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி வந்துட்டு கூட இப்படி மேலே போகலாம். பட் இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் ரேராக தான் நடக்கும், பார்க்கலாம். பட் ஆக மொத்தத்தில் பிடிசி வந்து மேலே கண்டிப்பாக இந்த 46 ரீஜனில் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே, பிடிசி வந்து பார்த்துட்டோம். பிடிசி வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் பீரியட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ட்டு கன்சீஷன் வந்து நல்லா மூவ் ஆகின்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேட்டிக் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மேட்டிக்கு முன்னாடி வந்து நம்ம ஷிப்பு பார்த்துடலாம். ஷிப்பு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த நம்ம காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காயினை வந்து ஷிப்பு தான் சூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஷிப்பு வந்து நம்ம போட்ட ரீசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 20% மேலே பம்ப் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷிப்பு வந்து நல்ல பம்ப் கொடுக்கவே வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து நல்ல ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கு ஷிப்பில். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னானே உங்களுக்கு தெரியும். வீக்லியில் பாருங்கள், ஹெவியான ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கு. ஸோ ஒரு
ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து வீக்லியில் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு, சாரி பிரேக் அவுட் பண்ணிடுச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு பம்ப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 100% பம்ப் வந்தால் அதுக்கப்புறம் வந்து அந்த காம்பவுண்ட் எஃபெக்டில் நம்ம எடுத்த காயின்லேருந்து ஷிப்பை விற்றுட்டு நெக்ஸ்ட்டு காயினில் 100% மூவ்மெண்ட் காயின் வந்து நம்ம ரிவீல் பண்ணலாம் சரிங்களா. இப்போதைக்கு வந்து ஷிப்பு ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் இன்னும் சரிங்களா. அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்டுக்கு போட்டதும் ரிமைனிங் வந்து ஷிப்பில் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் வந்து ஹோல்டிங்கில் தான் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் வந்து ஒரு காயினில் வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுக்குதுன்னா நீங்கள் அது பம்ப் ஆகிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்கள் அவசரப்பட்டு அதை விற்றுட்டா கண்டிப்பாக இப்போ லாஸ்ட்லேயோ இல்லைனா வந்து ப்ராஃபிட் இல்லாமலே விற்றுட்டா அது நீங்கள் விற்றதுக்கப்புறம் கண்டிப்பாக அது மூவ் ஆகும். இது நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு பேஷண்ட்டாக இருங்க கண்டிப்பாக. அப்போ தான் வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அது மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் வைங்க எப்போவுமே சரிங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து சில்லி பார்க்கலாம். சில்லி காயின் பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் இருந்து கொஞ்சம் நல்லா பம்ப் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இந்த ரீஜன் உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 0.13 சரிங்களா. 0.1314 ரீஜனை வந்து அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து 1 2 3 சரிங்களா. ஸோ இது 3 தடவை ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ 4வது தடவை கண்டிப்பாக உடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி உடைச்சதுன்னா மேக்ஸிமம் வந்து இங்கேருந்து ஒரு 5x சில்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா. 5x மீன்ஸ் இந்த ட்ரெண்டை வந்து கண்டிப்பாக ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி இப்படி வரும் சரிங்களா. இப்படி வந்து இது உடச்சிட்டு இந்த ரெசிஸ்டன்ட் இப்படி உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காமிச்சிடும் பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ட் இப்படி உடச்சிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி கண்டிப்பாக இப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஒரு நெக்ஸ்ட்டு வந்து 0.5 லெவலுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து இது புல் ரன் சரிங்களா. புல் ரன் கண்டிப்பாக இது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு 5x கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மேட்டிக், முக்கியமாக மேட்டிக் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. மேட்டிக் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேஜரான ட்ரெண்டை வந்து மேட்டிக் உடச்சிருக்குங்க சரிங்களா. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து மேஜரான ட்ரெண்ட். இது வந்து பாட்டம், மேட்டிக்கோட பாட்டம் ஓகேவா. ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து மேட்டிக்கோட பாட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, ஒயிட் லைனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது பிரேக்கிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கண்டிஷன் சரிங்களா. மேட்டிக் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இங்கேருந்து ஒரு 10x மினிமம் 10x, மேக்ஸிமம் அதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது. மினிமம் இந்த பிரேக் அவுட்லேருந்து 10x போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் டெலகிராமில் அதிகமாக போட்டிருப்பேன். ஸோ மேட்டிக் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டெலகிராமில் போட்டிருப்பேன். ஏன்னா மேட்டிக்னு சர்ச் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. இது பிரேக் அவுட் இமினென்ட்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ பிரேக் அவுட் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்ல பம்ப் இருக்குது மேட்டிக்கு. ஸோ மேட்டிக் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக ஹோல்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல பம்ப் இருக்குது மேட்டிக்கு ஓகேவா. இங்கே இந்த பிரேக் அவுட்லேருந்து மினிமம் 10x ஹை கேரண்டியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து ஷிப்பு பம்ப் ஆகிறதுக்கு தான் ரெடியாக நிற்குது. இப்போ சில்லியும் வந்து பம்ப் ஆகிறதுக்கு தான் ரெடியாக இருக்குது. மேட்டிக் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து புல்ரன் வந்து அதனுடைய பாத் வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஓகேவா. ஸோ வந்து பிடிசி வந்து அனலைஸ் நம்ம பார்த்துட்டோம். பிடிசி வந்து நெக்ஸ்ட் வந்து எல்லாம் லிக்விடேஷன் எடுத்துட்டா மேலே லிக்விடேஷன் எடுக்கலாம். அதனால் மேலே லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அப்படி கீழே போனாலும் லைட்டாக ஒரு கிராஷ் லைட்டாக அப்படி வந்துட்டு கூட மேலே போகலாம். ஸோ எப்படி மார்க்கெட் மேக்கர்ஸ் எப்படி திங்க் பண்ணான்னு பார்க்கலாம். ஆனால் ரொம்பலாம் கிராஷ் வந்துடாது. இப்போதைக்கு இங்கேருந்தெல்லாம் ரொம்ப கிராஷு பிடிசிக்கு வரவே வராதுங்க சரிங்களா. பிகாஸ் வந்து மேலே லிக்விடேஷன் எடுக்கலை. ஒரு கன்சல்டேஷன் பீரியட் வந்தால் லிக்விடேஷன் உருவாகும். ஸோ லிக்விடேஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் மூவ் பண்ணுவான். அவன் லிக்விடேஷன் எடுக்கலை. அதனால் இங்கே உள்ள கீழே உள்ள லிக்விடேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவன் மேலே போகிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இல்லை 46 ரீஜன் ஃபஸ்ட்டு வரத்துக்கு சான்ஸ் அதிகம். அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகுதா இல்லை மேலே புல்லிஷ் கண்டினியூ ஆகுதா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். என்னுடைய டெக்னிக்கலான என்னுடைய சைக்காலஜி நாலேஜ் எல்லாமே வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க் சரிங்களா. ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரிங்களா. ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.